பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும். நாம் எந்த துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும், நாம் இருக்கக்கூடிய துறையிலே நாம் சிறந்து விளங்க வேண்டுமானால், நாம் அதற்கான முயற்சியை, அதற்கான உழைப்பை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் சொல்லியிருக்கிறார், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். A hard worker has plenty of food. A hard working farmer has plenty of food. அப்படியானால் நாம் நம்முடைய துறையில் தேவன் வைத்திருக்கிற இடத்துல நாம் கடினமாய் நாம் உழைக்கும் பொழுது, நாம் தேவையான அளவிற்கு நாம் போதுமான அளவிற்கு நாம் அந்த துறையில் உழைக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய துறையில் நாம் சிறந்து விளங்க முடியும். நமக்கான தேவைகளை நாம் ஆச்சரியமாய் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நம்ம இருக்கக்கூடிய துறையில் நமக்கு ஒரு திருப்தியான ஒரு சேலரி, திருப்தியான ஒரு ரெவன்யூ அதிலேருந்து வரலை அப்படின்னா, நாம் தேவையான அளவிற்கு நாம் உழைக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவையான அளவிற்கு நாம் உழைப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நீங்கள் பிரயாசப்படுவீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.